இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 4 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே இலங்கை கடற்கரையில் நுழையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் எனவும் இந்த வானிலை தாக்கம் நேற்று காலை 5:30 மணிக்கு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து பொத்துவிலில் இருந்து தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நேற்று காலை சுமார் 10 மணியளவில் பொத்துவிலிருந்து தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் இதன் தாக்கம் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல் வழி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கடலில் அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரக்கூடும். எனவே தற்போது கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல் வழி பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையின்படி கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். கொழும்பு உட்பட பல மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலையில் உள்ள சில இடங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார், ஊவா மாகாணத்தின் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். இதன் தாக்கத்தால் குடிசைகள் மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளுக்கு சேதம், கூரை ஓடுகள் இடிந்து விழுதல், மின்சாரம் மற்றும் தொலைபேசி இணைப்புகளுக்கு சேதம், மரக்கிளைகள் உடைந்து சாலைகளுக்கு அருகிலுள்ள பெரிய மரங்கள் வேரோடு சாய்தல், நெல் வயல்கள், வாழை மற்றும் பப்பாளி பயிர்களுக்கு சேதம், திடீர் வெள்ளம் மற்றும் கடலோர தாழ்வான பகுதிகளில் கடல் நீர் மூழ்குதல் போன்ற சம்பவங்கள் நிகழக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. எனவே இதன் தாக்கத்தை தவிர்க்க கடற்கரைக்கு அருகிலுள்ள தற்காலிக குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். மலைப்பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மற்றும் ஆறுகளின் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பான விழிப்புடன் இருக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கம்பி இணைப்பு தொலைபேசிகள் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திணைக்களம் மேலும் கூறியுள்ளது. வானிலை ஆய்வுத்துறை வழங்கிய முன்னறிவிப்புகளின்படி ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது. மேலும் அந்த மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலும் ஆறுகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை 6 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து மாலையில் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.